கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 3:3, மேத்யூ 3:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இப்போ மத்தேயு யோவான் ஸ்நானகன் யாருன்னு ஒரு சாட்சி கொடுக்கிறார். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அதனால் யூதர்களுக்கு இவர்தான் இயேசு கிறிஸ்து தான் ராஜா என்பதற்கு, இந்த ராஜாவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு வனாந்தரத்தில் ஒருத்தன் சத்தம் கொடுத்து வழியை ஆயத்தப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொன்னது யாரை குறித்து? இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து. ஏசாயா 40வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பாருங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தம் வேற யாரும் இல்லை, இவர் தான் அவர் என்று சொல்லக்கூடியதாக இந்த யோவான் ஸ்நானகன் என்று. அதுதாங்க மத்தேயு சாட்சி கொடுக்கிறார். இப்போ அதாவது சகரியா யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாகிய சகரியா தேவாலயத்தில் அவர் முறைமையின்படி உள்ளே போய் அவர் அங்கே ஆராதனை பண்ணும்போது அங்கே ஒரு தேவதூதன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக யோவான் ஸ்நானகனுக்கு பெயர் வைக்கும்போது அவர் பாடக்கூடிய ஒரு பாடலில் சொல்லும்போது, லூக்கா 1வது அதிகாரம் 76வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். எப்படி? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அப்போ அங்கே தீர்க்க தரிசனமாக அவருடைய தகப்பனும் என்ன சொன்னார்? நீ தான் முன்னாடி போய் அவருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவ, கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவ, அவருக்கான பாதைகளை செவ்வை பண்ணுவ என்கிற வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதாவது எப்போவுமே பழைய இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு ராஜா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாருன்னா முன்னாடியே ஒரு கூட்டம் போய் இந்த மாதிரி ராஜா இந்த தேதியில் இங்கே வரப்போகிறாரு, இந்த மாதிரி போக போகிறாரு, அவர் வருகிற வழி இதுதான் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் வழிகளை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒருத்தருங்க போவாங்க. அதே மாதிரி இங்கே இஸ்ரவேலை ஆளப்போகிற நித்திய ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுவதற்கு வனாந்தரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். அந்த தீர்க்கதரிசியினுடைய நிறைவேற்றமாக யோவான் ஸ்நானகன் இங்கே வனாந்தரத்தில் வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார் என்று மத்தேயு இங்கே குறிப்பிட்டு எழுதுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜாவாக வருவார், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி இதை நடப்பதற்கு ஒரு 700 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலம் சொல்லப்பட்டது. அப்போ இந்த சுவிசேஷத்தை வாசிக்கக்கூடிய யூதர்களுக்கு என்ன தெரியும்? முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட இந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற இந்த ஒரு ஆள் இவராக தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதமாக இங்கே யோவான் ஸ்நானகனும் யூதேயாவினுடைய வனாந்தர பகுதியில் தான் ஊழியத்தை தொடங்குகிறார். அங்கே அவர் பிறப்புலையும் அவருடைய தகப்பனாகிய சகரியா சொல்லக்கூடியது என்ன? நீ கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவ, பள்ளங்களெல்லாம் மேடாகும், கோணலானவை செவ்வையாகக்கூடியதாக தேவனுக்கு அவருக்கு ராஜ்யத்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியதா. அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஒருத்தர் வருவார், அவர் எங்கே பிறப்பார், அவர் எப்படி ஊழியம் செய்வார் என்பது எல்லாமே முன்னாடி நிர்ணயிக்கப்பட்டது, அதனுடைய நிறைவேற்றம் என்பதை காட்டுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பு வர்றது ஒன்று,
அவர் வரும்போது அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒருத்தர் வருவார். அவர் இப்படி தான் பிறப்பார், அவர் இப்படி தான் ஊழியம் செய்வார், அவர் தான் வழியை ஆயத்தம் பண்ணுவார்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறுது. அதன் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த ராஜா, தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ராஜா இவர்தான் என்பதை இங்கே மத்தேயு மறுபடியும் நமக்கு எடுத்து விளக்கி காட்டுகிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, அவர் யூதர்களுக்கு மாத்திர ராஜா அல்ல, நம்ம எல்லாருக்கும் ராஜாவாக இருந்தார். அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் இந்த யோவான் ஸ்நானகன். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. எவ்வளவு அருமையாய் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறக்கூடியதாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியும் நீங்கள் முன்னாடியே தீர்க்க தரிசனமாய் சொல்லி அதையும் நிறைவேற்றி இவர்தான் அந்த ராஜா என்பதை எங்களுக்கு நிரூபித்திருக்கீங்க. அதற்காய் கோடான கோடி நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.